சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, திதி நவமி மற்றும் தசமி, நட்சத்திரம் சுவாதி. திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடலை பார்ப்போம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடலில் சிவபெருமானை முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், அதாவது முன்காலத்திலிருந்தே சிவபெருமான் முதலும் நடுவுமாக இறுதியுமாக இருக்கிறார். அதாவது ஆதியும் இடையில் இருப்பவராகவும் ஆதியும் அந்தியில் இருப்பவராகவும் இருக்கிறார். அதாவது எக்காலத்திலும் இருப்பவர், முன்றைய காலங்களிலும் இப்பொழுது இருக்கும் காலங்களிலும் பின்வரும் காலங்களிலும் கூட அவர் இருப்பவர். முதலில் நடுவில் இறுதியில் எல்லா நேரங்களிலும் இருப்பவர் சிவபெருமான். முந்திய முதல் நடு இறுதியுமானாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். அதாவது முப்பெரும் தேவர்கள் கூட இவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களே அறிந்து கொள்ள முடியாத பொழுது மற்றவர்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பந்தினை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. இந்த உலகத்தை, பந்தினை என்றால் இந்த உலகத்தை உங்கள் கையில் வைத்திருப்பவர், விரலில் வைத்து கொண்டிருக்கும் சிவபெருமானே. ஆனால் உங்களுடைய உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் கையில் வைத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தையே உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானே, நீங்கள் எத்தகையவர் என்றால் உங்களுடைய சிவனடியார்கள் பக்தர்களுக்கு, உங்களுடைய அடியார்களுக்காக மிகவும் இறங்கி வந்து அவர்களுக்கு அருள் புரிபவர்கள். அவர்கள் பழங்குடில் தரும், அவர்கள் பழமையான ஒரு குடிலில் சின்ன வீடாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் அருள் புரிவதற்கு உங்கள் அடியாருக்காக நீங்கள் இறங்கி வருபவர், எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, சிவந்த நிறத்தை உடைய உங்களுடைய திருமேனி அந்த சிவபெருமானே. திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி, நீங்கள் அதாவது மாணிக்க வாசகருக்கு அவரை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. சிவபெருமான் அவரை அந்த திருப்பெருந்துறையை காட்டி என்றால் சிவபெருமான் அந்த திருப்பெருந்துறையில் அவரை ஆட்கொண்டார் என்று கூறுகிறார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், அதாவது அந்தணராக வந்து இவருக்கு உபதேசமெல்லாம் செய்து இவரை ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. அங்கு அந்தனாக வந்து இவரை ஆட்கொண்டதால் அதையும் கூறுகிறார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அமுதம் போன்றவரே, எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவரே, எங்களுக்கு அன்புடையவரே, நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தினை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.